ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபி ஸ்டோன் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் கொண்டக்கடலை காரக்குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது மறந்து போன குழம்பாக போயிடுச்சு. கொண்டக்கடலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இதில் நம்ம கொண்டக்கடலை சுண்டல் இதுமாரி செஞ்சு நம்ம சாப்பிட்டு பழகினதுனால இந்த குழம்பையே மறந்துட்டோம். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு 3 விசில் விட்டு மறுநாள் காலையில் வேக வச்சு நான் வச்சுருக்கேன். இதேமாரி தனியாக எடுத்து வேக வச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் வேக வைக்கும்போதே அரை டீஸ்பூன் உப்பு போட்டு அதில் வேக வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சு வச்சுக்கோங்க தனியாக. இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் இதை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். காய் இல்லாதப்போ இது நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த கொண்டக்கடலை குழம்பு, மொச்சக்கொட்டை குழம்பு இது எல்லாமே நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்குவோம். கடாயை வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம் போட்டு தாளிச்சிடுங்க. வெந்தயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக செவந்து வரட்டும். செவந்து வந்ததுக்கு பிறகு இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலே போதுமானது. இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் காரக்குழம்புக்கெல்லாமே. அதனால் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுங்க, பெரிய வெங்காயம் எந்த வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளி, பூண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ ரெண்டையுமே போட்டு வதக்கிடுங்க நல்லாவே. இன்றைக்கி நான் எந்த காயும் சேர்க்காமல் கொண்டக்கடலை மட்டும்தான் போட்டு செய்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் காய் போடணுன்னு விரும்புனீங்கன்னா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வாழைக்காய் இந்தமாரி காயெல்லாம் இதில் சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி வதங்கணுன்னா அந்த காய் எல்லாமே போட்டுருங்க. வாழைக்காய் போட்டிங்கன்னா மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசல் எடுத்து ஊற்றிடலாம். புளி தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்சி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் யூஸ் பண்ணுறது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நான் கல் உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். குழம்பு எல்லாத்துக்குமே நாங்கள் எப்பொழுதுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குழம்பு ஒரு நடம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வர வரைக்கும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்போ தான் மிளகாய்த்தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். அது ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலை எடுத்து போட்டுடுங்க. போட்டு அது மறுபடியும் நல்லா கலக்கி விட்டு ஒரு நட கொதிக்க விடுங்க. ஒரு பக்கம் கொதிக்கும் போதே நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, தேங்காய் சோம்பு போட்டு அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. குழம்பு கொதிச்சிடுச்சா பார்ப்போம் வாங்க. குழம்பு நல்லாவே கொதிக்குது. இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டை, அதை எடுத்து இதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு அந்த பவுலில் கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா குழம்பு நல்லா திக்னஸாக வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா எல்லோ கலராக இருக்கிற குழம்பு இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ நல்லா கலராக வந்திருக்கு. நம்ம குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், குறைஞ்ச நேரத்தில் ஈஸியாக செய்ய வேண்டிய குழம்பு. நம்ம தான் மறந்துட்டோம். இந்தளவுக்கு குழம்பு திக்கானோன்னா நிப்பாட்டிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா குழம்பு ஆற இன்னும் கொஞ்சம் திக்கு கொடுக்கும். அதனால் ஓரளவுக்கு மீடியமாக வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இது கூட சுட சுட சாதம், ஒரு அப்பளம், பாசிப்பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்குங்க சாப்பாடு. பாசிப்பருப்பு துவையல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.